வணக்கம். புல் பேக் ட்ரேடிங் மெத்தட் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸோட சார்ட் இது. இன்னைக்கு 28 February 2025க்கு நம்ம புல் பேக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரைஸ் நல்லா ஒரு கேப் டவுன் ஆகி ஃபால் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் செல்லர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருந்தது. அதோட லோ எக்ஸாக்டாக 1 ஹவரோட புல் பேக் லெவல் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அதில் சப்போர்ட் எடுத்து செகண்ட் வந்து ஒரு பையர் ப்ரெஷிங்கோட அடுத்த கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தது. அதோட ஹையை இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த வந்த பையிங் ப்ரெஷர் கேண்டில் அந்த லெவலுக்கு போக முடியாமல் அடுத்தடுத்து ப்ரைஸு மறுபடியும் அந்த 1 ஹவர் புல் பேக் லெவலில் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை ஒரு செல்லரை ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாங்க. அதுக்கப்புறமும் ஸ்ட்ராங்காக இன்னொரு பையர் கேண்டிலும் நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல 2 செல்லரை வந்து க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில்அப் பண்ண வரும்போது நம்ம இந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையர்ஸ் தான் பிரிண்ட் ஆகிட்டே வந்திருந்தாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு புல் பேக்கோட அந்த ஹையை ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்திருந்தாங்க. அடுத்த லெவல்லையும் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஃபால் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனோட ப்ரைஸு சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ ப்ரீவியஸான 2 டபுள் டாப்புக்கு அப்புறம் ப்ரைஸ் அந்த இடத்துல சப்போர்ட் ஆகி அடுத்த வந்த பையர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையராக நமக்கு பிரிண்ட் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து தான் அடுத்தடுத்து மேலே போனாங்க. அந்த லெவல்லையும் அந்த ட்ரெண்ட் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹையில் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸு அந்த பையரோட லெவல்லையே தான் ட்ரேட் ஆகிட்டுருந்தது. அடுத்த பிரேக் அவுட் கொடுத்த லெவல்லையும் நான் அந்த ட்ரெண்ட் லைனை கொண்டு போய் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் அடுத்த ஒரு பையரை க்ளோஸ் வச்சனால இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆன காரணத்தை அந்த புல் பேக் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ப்ரீவியஸாக இருந்த பையரை செல்லர் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ண இடத்த அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டோட அங்கேருந்து ப்ரைஸ் கேப் ஃபில்அப் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகி ஃபஸ்ட்டு 1 ஹவர் புல் பேக் லெவலில் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக கட் பண்ணி இப்போ 2வது 1 ஹவர் புல் பேக் கிட்ட சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக அடுத்த ஒரு பையர் கேண்டில் ப்ரீவியஸாக இருந்த செல்லரை வந்து க்ளோஸ் வச்சு என்கல்ஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லெவலையும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம அங்கே எடுத்த ட்ரேடை நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இங்கே இந்த கேப் ஃபில்அப் பண்ண இடத்த நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அடுத்தடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோயர் பண்ணாமல் ஹையர் ஐ பண்ணிகிட்டே வந்து ப்ரைஸு அடுத்தடுத்து சின்ன புல் பேக் எடுத்து ப்ரீவியஸாக இருந்த செல்லரோட கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட் புல் பேக் லெவல்லையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் அந்த ரெசிஸ்டன்டில் ப்ரைஸு ரிஜெக்ஷன் ஆகி அங்கேருந்து மறுபடியும் அந்த 1 ஹவர் புல் பேக் கிட்டேயே வந்து ட்ரேடு வந்து
க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் புல் பேக் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன்ஸோட சப்போர்ட்டோட மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.